ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சுண்டைக்காய் சட்னி தான் செய்ய போகிறேன். இந்த குட்டியாக இருக்க சுண்டைக்காயில் எத்தனை ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது தெரியுங்களா? இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இடிக்கல்ல நல்லா இதை இடித்து எடுத்துக்கோங்க. இடிக்கல் இல்லைன்னா ரெண்டாக கட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி. இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கடாயை நல்லா சூடுபடுத்திட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் இடித்து வச்ச சுண்டைக்காய் சேர்த்துடலாம். சுண்டைக்காய் சேர்த்துன உடனே அதிலிருந்து விதைகள் எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும். இது ஒரு 70% குக் ஆகணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி சுருளை வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு சுருண்டு வரணும். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடுறேன். இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து, இதை ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 6-7 பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் வதங்கிருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த புளி கண்டிப்பாக போடணும், அப்போ தான் அதோட கசப்பு கொஞ்சம் கூட தெரியாது. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சல் சேர்த்துக்கோங்க. கசப்பு நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். குழம்பா செஞ்சால் நம்ம கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டோம். இந்த மாதிரி சட்னி வகையில் சேர்த்துக்கிறப்போ சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இது ஆல்ரெடி ஒரு 70% குக் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 100% வர வரைக்கும் இதில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த சட்னியை நம்ம வாரம் ஒரு முறையாச்சும் சேர்த்துக்கணும். இது பார்த்திங்கன்னா லிவரை டீடாக்ஸ் பண்ணி கொடுக்கும். கர்ப்பப்பை கட்டி, பீரியட்ஸ் ப்ராப்ளம், பைல்ஸ், சளி தொந்தரவு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இது அடிக்கடி சேர்த்துக்கலாம். ப்ளட்டு கம்மியாக இருக்கவங்களும் இது அடிக்கடி சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் டஸ்ட் அலர்ஜி இருக்கவங்க, சுகர் பேஷண்ட்ஸ், கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ் இதெல்லாமே இதில் சரி பண்ணி கொடுக்கும். இதில் கால்சியம் சத்தும் அயன் சத்தும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, சுண்டைக்காய் ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ சட்னி அரைக்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓரளவுக்கு நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த சுண்டைக்காய் நம்மளுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னே சொல்லலாம். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய். இது நல்லா வதக்கிட்டு சட்னியில் ஊற்றிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான ஆரோக்கியமான சுண்டைக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் இன்றைக்கி தோசை கூட வச்சு சாப்பிட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.